இது பாருங்கள், இது திண்ணீர் பத்தினி செடி. இது வந்து திண்ணீர் பத்தினி செடி. இது நல்ல நறுமணமுள்ள ஒரு செடிங்க. இந்த செடி வீட்டுக்கு முன்பு எல்லா வீட்லேயுமே வீட்டுக்கு முன்னால் வச்சுருப்பாங்க. இதனுடைய சிறப்பு என்னவென்றால், இது குழந்தைகளுக்கு 6 மாதம் 1 வருஷத்து குழந்தைகளுக்கு இந்த திண்ணீர் பத்தினி இலையுடன் மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள் சேர்த்து அரைத்து குளிக்கும்போது அதை தேய்த்து குளித்து விடுவார்கள். அதனால் இந்த செடி நல்ல நறுமணமாக இருக்குங்க. மற்றும் இது வந்து தீராத தலைவலியை கூட தீர்த்து வைக்குங்க. இந்த செடி அவ்வளோ ஒரு அற்புதமான மூலிகை செடிங்க இந்த செடி. அதனால் இந்த திண்ணீர் பத்தினி செடியை தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி அதை வந்து நம்ம தலைக்கு தேய்ச்சி நல்லா அரைக்கி விட்டு தேய்ச்சி தேங்காய் எண்ணெயில் தேய்த்து கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்துட்டோம்னா தலைவலி எப்பேற்பட்ட தலைவலிக்கு கேட்குங்க. நம்ம முன்னோர்கள்லாம் இந்த திண்ணீர் பத்தினியை திண்ணீர் பெட்டி அப்படின்னு வச்சுருப்பாங்க. காலையில் குளித்து விட்டு சாப்பிடும் முன்பு இந்த திண்ணீர் எடுத்து அதை நெற்றியில் பூசிக்கொள்வார்கள். அது வந்து ரொம்ப மணமாக இருக்குங்க. அதனால் அதுக்கு பேர் திண்ணீர் பத்தினி என்று பெயர் பெற்றது. அதனால் இந்த திண்ணீர் பத்தினி செடி ரொம்ப நல்லதுங்க. எல்லாரும் வீட்டில் வளருங்கள். ஒரு பூத்தொட்டியில் கூட வளர்க்கலாங்க. அதனால் இதை பற்றி ஒரு வீடியோ போடுறேங்க. லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.